சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காராமா வாழ்க. சக்திகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கிறிஸ் சேனலை பார்க்குற அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாருக்கும் நன்றியும் கூட. பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறீங்களா? பிள்ளைங்களாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா அருள்வாக்கின்படி தான் வாழ்க்கையை வழி நடத்தின்னு போறாங்க. நாங்கெல்லாம் கண்டிப்பா நம்பின்னு இருக்கிறோம். இன்னைக்கு சொல்ல போற கதைகளும் அருள்வாக்கும் குழந்தைங்களுக்கு மட்டுமல்ல, அதை சேர்ந்து பார்க்குற பெரியவங்களுக்கும் நமக்கும் எனக்கும் எல்லாருக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு இந்த அருள்வாக்கு. சரி, அருள்வாக்கு என்னன்னு பார்ப்போமா? அமாவாசை அன்று யாககுண்டத்தில் நவதானியம் 3 வகை குச்சிகளை போடும்போது, அம்மா ஆதிபராசக்தி தாயே, என் தாய், தந்தை, குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் அறநெறியோடும் அன்போடும் வாழ அருள் செய் தாயே. இதுதான் அம்மாவுடைய அருள்வாக்கு. இன்னொரு அருள்வாக்கு ஒண்ணு, அறம் வளர்த்து தொண்டு செய்தால் அரசாலும் வாய்ப்பு உண்டு. அம்மாவுடைய இன்னொரு அருள்வாக்கு. அதே அம்மா 1008 மந்திரங்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? போற்றி மலர்கள்ல 170வது மந்திரம், அதாவது ஓம் அறம் பொருள் இன்பம் வீடு அளிப்புகள் போற்றிவோம். இந்த மூன்றையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மா என்ன முக்கியத்துவம் கொடுக்கறானா? அறம். இந்த அறம் நெறி, அறநெறியோடும் அன்போடும் வாழ அருள்தா தாயே வேண்டிங்கன்னு குச்சி போட சொல்றாங்க. ஆனா இந்த அருள்வாக்கு எத்தனை பேரு யாக குண்டத்துல குச்சி போடக்குள்ள இந்த அருள்வாக்க சொல்லி நம்ம குச்சி போடுறோம்? அம்மாவோட அருள்வாக்குல அறநெறியோடும் அன்போடும் வாழும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன கதை. அம்மா அடிக்கடி நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. பிறவா நிலைய கேளு, பிறவா நிலைய கேளுன்னு சொல்லிட்டு நாம கேட்க மாட்டோம். அம்மா எனக்கு பிறவியே வேணாம், இந்த பிறவியோடு என் கணக்கை முடிச்சிரு, எனக்கு வாழ்ந்ததெல்லாம் போதும், அடுத்து ஒரு பிறவியே வேணாம் எல்லாம் கேட்கிறோம். கேட்டா கூட நமக்கு ஆனா அடுத்தடுத்து பிறவி வந்துகிட்டே இருக்குது. ஏன் நமக்கு அப்ப பிறவி வருது? அதுக்குதான் என்னன்னு பாப்போமா? பிறவிக்கு வருவதுக்கு முன்னாடி இந்த ஆத்மா என்ன பண்ணுமா? இந்த ஆன்மா கடவுளை நோக்கி அழுமா, சண்டை போடுமா. என்ன பொன்பை இந்த கலியுகத்துல பிறக்க வைக்காத, எனக்கு இந்த பிறவி வேணாம், தயவு செய்து என்ன பிறக்க வைக்காத, ஒரு தாயோட வயித்துல என்ன பிறக்க வைக்காத, எனக்கு வேணாம், இந்த பிறவியே எனக்கு வேணாம் வேணாம் சொல்லிட்டு ரொம்ப சண்டை போடுமா. கடவுள்கிட்ட போய் ஆண்டவன் கிட்ட கடவுள் போக்கா சண்டை போடுமா. ஆண்டவன் சொல்லுவாராம், இல்ல, நீ இப்ப என்னோட சேர முடியாது. உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் நீ கழிச்சிட்டு, கர்ம வினைகள்லாம் தீர்ந்த பிறகு நீ புனிதமான பிறகுதான் என்கிட்ட வர முடியும். அது வரைக்கும் நீ பிறவி எடுத்துக்கிட்டு தான் வர முடியும். ஒரு தாய் வயித்துல போய் நீ பிறந்துதான் ஆகணும். அப்படி நீ இவ்வளவு ரொம்ப கெஞ்சறதுனால உனக்கு ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கடவுள் 2 வாய்ப்பு கொடுப்பாராம். அதாவது ஒண்ணு, நீ அறநெறியோடையும் அன்போடவும் தர்ம நெறியில வாழ்ந்து ஆன்மீகத்தை கடைபிடிச்சு என்னையே நினைச்சுன்னு இருந்து நீ வாழணும். எதெல்லாம் செய்தா என்னை சென்றடைய முடியுமோ அந்த முறையை நீ பின்பற்றி வாழ்ந்தீனா, அறநெறியோடும் அன்போடும் தர்ம நெறியில வாழ்ந்து ஆன்மீகத்தை கடைபிடிச்சு என்னை சரணாகதி அடைஞ்சினா நான் உனக்கு அந்த பிறவில முக்தி கொடுத்துருவேன்னு சொன்னாராம். இன்னொன்னு நீ மனம் மனம் போனபடி உன் மனசை ஆதாரமா கொண்டு மனிதனை வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா நீ எப்படி வேணாலும் வாழலாம். எவ்வளவு சந்தோஷப்பட்டு வா, எதெல்லாம் உனக்கு பிடிக்குதோ அதெல்லாம் நீ சந்தோஷமா அனுபவிச்சு ஜாலியா வாழ்ந்துட்டு கடைசியில நீ பாவ புண்ணியங்கள் நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டு வந்தாலும் உனக்கு நான் நிறைய பிறவியை கொடுக்க தயார். 2 சாய்ஸும் நீயே, உனக்கு நான் கொடுத்துட்டேன். எதை நீ முடிவு பண்ணுகிற உன்னுடைய விருப்பம், அதை நான் தலையிடவே மாட்டேன். கடவுள் மேல வச்சுக்கிற தீவிர அன்பு, பக்தி, நம்பிக்கை. அப்புறம் அன்பு என்றது கடவுள் மேல வச்சுக்கிற அதே அன்பு மற்ற உயிர்களுக்கு மேல வச்சுக்கிற அன்பு, இது ரெண்டையும் சேர்ந்துதான் அன்புன்ற வார்த்தை அடங்குது. இப்ப கடவுள் இப்படி சொல்லிடுறார். சொல்லிட்ட பிறகு அந்த ஆத்மா அதான் கடவுள் சொல்லுவாராம், நீ ஆத்மாவை ஆதாரமாக வச்சு வாழ்ந்தால் என்னிட்ட பிறவா நிலையை அடைந்து என்கிட்ட சேருவேன். அதே நீ மனசு ஆதாரமா வச்சு வாழ்க்கையில உலக வாழ்க்கையில வாழ்ந்தினா நீ பூலோகத்துல பிறந்து பல பிறவிகள் எடுத்து இன்பத் துன்பங்களை அனுபவிச்சு கர்ம வினைகளை சேர்த்து பல பிறவி எடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் உனக்கு பல பிறவி எடுத்துன்னு கொடுப்பேன்னு வரான். அப்போ இந்த ஆத்மாவை நம்ம ஆதாரமா கொண்டு வாழ்ந்தால் அதுதான் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள பாலம். மனசு ஆதாரமா கொண்டு நாம வாழ்ந்தோம்னா நம்முடைய பூலோகத்துக்கும் நமக்கும் உள்ள பாடம். பிள்ளைங்களுக்கு இது புரியுதா? நாம இன்னைக்கு நம்ம இந்த ஆன்மீக நெறியில் நம்ம வந்திருக்கிறதுக்கு காரணமே அம்மாவுடைய அருள் இருக்கிறதுனால தான். அதுக்கு அம்மாவுக்கு முதல் நன்றி செலுத்தணும். இப்படி என்ன பண்ணுவாரா, ஆன்மா ரொம்ப சண்டை போட்டவன கடவுள் நீ பிறவிதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவுடைய வயித்துல கருவா அந்த குழந்தை போய் உருவாகுது. அந்த குழந்தை கருவா அந்த குழந்தை அம்மா வயித்துல இருக்கிற வரைக்கும்
7 மாசம் வரைக்கும் அந்த குழந்தை என்ன பண்ணுமா, அந்த சிசு, அந்த ஆத்மா, அது வரைக்கும் எனக்கு பிறவியே வேணாம், இந்த பூலோகத்துல என்னை பிறக்க வைக்காத, என்னை பிறக்க வைக்காதன்னு கெஞ்சுமா, ரொம்ப அப்பயே மன்றாடுமா. ஆனா கடவுள் என்ன பண்ணுவாராம், ஜடம், சடம் என்ற ஒரு வாயுவை கூட்டு அதை கொண்டு அந்த அந்த சிசுவுக்கு சுத்திய உடம்புல ஒரு கவசம் மாரி ஒரு இது வலைய போட்டுட்டுருவார். அந்த வாயு என்ன பண்ணுன்னா, நம்ம போன பிறவியில செய்த என்னன்னா செய்தமோ நன்மை தீமை, போன பிறவி வாசனை, பழம் பிறவி வாசனை எல்லாத்தையுமே அது மறக்கடிச்சிருமா. இப்ப பிறவி எடுக்கக்குள்ள என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் மறந்துறதுனால பிறவி எடுக்கக்குள்ள மழைப்படி பிறவி எடுத்து புது மனுஷனா பிறக்கிறோம். அதில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து தான் நமக்கு அடுத்த பிறவி நிர்ணயிக்கப்படுது. நம்ம எப்படி வாழறோமோ அப்படி நிர்ணயிக்கப்படுது. புரியுதுங்களா? குழந்தைங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படி நீங்க ஏதோ ஒரு சில ஆத்மாக்கள் என்ன பண்ணுமா, பிடிவாதமா எனக்கு பிறவி வேணாம், எனக்கு கடவுள்கிட்ட போய் சேரணும், என்னுடைய குறிக்கோள் முழுக்க ஆன்மீகமும் அறநெறியிலும் தர்ம நெறியிலும் அன்பு நெறியிலும் தான் நான் வாழணும், எனக்கு ஆன்மீகம் முக்கியம் சொல்லிட்டு ஒரு சில ஆத்மாக்கள், நான் கடவுளை போய் இந்த பிறவிலே நான் தீர்த்திடணும், கடனை தீர்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஆத்மாக்கள் வைராக்கியமா அந்த எண்ணத்தை மறக்காம அப்படியே புடிச்சு வச்சிருக்குமா. அப்படி பிடிச்சு வச்சிருக்கிற ஆத்மா பிறவி எடுக்கக்குள்ளதான் பார்த்தோம்னா, அதுங்க ஆன்மீக ஈடுபாட்டோடய பிறந்து முக்தியை நாக்கி கடவுள் அந்த பிரியாப்பட்ட ஆத்மாக்கள் தான் அந்த பிறவியில முக்தியை கொடுக்கறாங்களாம். அப்ப அந்த ஆத்மா பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுமா, இறைவா, நான் தெரிஞ்சும் தெரியாமலோ உன்னை மறக்க நேர்ந்தா கூட நீ எனக்கு நினைவை கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆத்மாக்கள் கேட்குமா. அப்படி கேட்கும் பொழுதுதான் அந்த ஆத்மாக்கள் கடவுள் அந்த அந்த அதோட எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி அது நல்லபடியா இறை நினைவோடு பிறந்து இறைவனை போய் சேரு. மற்ற ஆத்மாக்கள் என்ன பண்ணும், எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு பல பிறவிகள் எடுத்து போய்கிட்டே இருக்குது. இப்ப பாத்தீங்களா, நம்ம பிறவி எடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மனித பிறவி கிடைச்சிருக்குது பாத்தீங்களா. அதான் சொல்லுவாங்க, மனித பிறவி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே மனித பிறவி எடுத்தாலும் ஆன்மீக ஈடுபாட்டோட நம்ம வாழறது கஷ்டம். இந்த யூடியூப் சேனலுக்கு இந்த குழந்தைங்க எல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல, நீங்க எல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்களாம் அம்மாட்ட வந்திருப்பீங்கன்னு நினைச்சு பார்க்கணும். அதுக்கே அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி செலுத்தணும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம போறோம், நம்ம ஒரு சில கோயில்களுக்கு போறோம், ஒரு சில ஆலயங்கள் என்ன பண்றாங்கன்னா, தலையில இறைவனுடைய திருவடி எடுத்து தலையில வைப்பாங்க. சடாயின்னு சொல்லிட்டு ஒன்னு எடுத்து வைப்பாங்க. நம்ம அம்மா பக்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா அம்மா திருவடியை தொட்டு தலையில வச்சுப்பாங்க. ஒரு சில பக்தர்கள் இன்னும் தியானத்துல அதிகமானவங்கலாம் தியானம் பண்ணக்குள்ள திருவடி எடுத்து தலையில வச்சு தியானம் பண்ற மாரி ஒரு கற்பனையில அம்மா திருவடி தலையில இருக்கிற மாதிரி தியானம் பண்ணுவாங்க. இது எதனை குறிக்குதுன்னா, அப்படி தியானம் பண்ணக்குள்ளேயும் சரி, அம்மாவோட தீர்த்தத்தை தலையில தெளிச்சுப்பாங்க. அப்படி தீர்த்த தலையை தெளிச்சுக்கிட்டாலும் சில ஆலயங்கள்ல திருவடி தலையில வைக்கக்குள்ளேயும் நம்ம சும்மா குனிஞ்சு தலையில வாங்கிக்கிறது அர்த்தம் இல்லை. அந்த நேரம் நம்ம என்ன நினைக்கணும்னா, இறைவா, நான் கருவுல இருக்கக்குள்ள உன்னை நான் மறந்து இருந்தால், எங்க தாயோட வைத்து கருவுல இருக்கக்குள்ள நான் அறநெறியிலையும் தர்ம நெறியிலும் அன்போடும் அல்லது ஆன்மீக நெறியில இல்லாம இருந்தாலும், அல்லது பிறந்த பிறகு எனக்கு அந்த நெறியை நான் மறந்து இருந்தாலும், எனக்கு தயவு செய்து உன்னோட நினைவையும் சரணாகதி பக்தியும் எனக்கு தந்து என்னை ஆட்கொண்டு அருள் புரிவாயின்னு சொல்லிட்டு தான் வேண்டிட்டு தான் அந்த திருவடியை தலையில வச்சுக்கணும், நம்ம தியானம் பண்ணணும். அப்படி அம்மா தீர்த்தத்தை, அம்மா திருவடியை தொட்டு தலையில நம்ம வச்சுக்கிறாங்கல்ல, நிறைய பேர் திருவடியை தொட்டு தலையில இப்படி வச்சுக்கக்குள்ளேயும் அதே நினைவோடு செய்யணும். ஒரு சில ஆலயங்கள்ல திருவடி எடுத்து தலையில வைப்பாங்க கிரீட மாரி, அது இருந்தாலும் அதே நினைவோடு தான் நம்ம செய்யணும். இப்ப பாத்தீங்களா, இந்த ஒரு சின்ன ஒரு ஆத்மா இந்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி அது இந்த பிறவி இந்த உலகத்துல பிறக்க அது விருப்பப்படல. நாம அப்படி பிறந்துட்ட பிறகு நாம எண்ணத்தை கடைபிடிச்சா நம்ம அம்மா நாம ஒவ்வொரு நாளும் இதை இந்த அறநெறியில வாழணுன்றது நமக்கு சர்வசாதாரண சாதாரண ஒரு வார்த்தையா நமக்கு படுது. நீ அறநெறியிலும் தர்ம நெறியிலும் வாழு இறைவன் சொல்லி எடுத்து கொடுத்ததை நம்ம மறந்துட்டோம். நாம அதை கடைபிடிக்கல. எவ்வளவு பேர் நம்ம கடைபிடிச்சிருக்கோம் நினைச்சு பாருங்க இந்த அருள்வாக்க. ஆனா அம்மா நாமளே மறந்தாலும் கருணையோடு நமக்கு இதை சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்களாம். கருணையோடு அருள்வாக்களை சொல்லி யாகுடத்துல குச்சி போடுன்றாங்க. இந்த யாகத்துல குச்சி போடுறது யாகம் இன்னும் அவ்வளோ தெய்வங்களும் அந்த யாகத்துல இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம எத்தனை யாக குண்டம் மருத்துல கட்டுறாங்க, நூற்று கணக்குல யாக குண்டம் கட்டி அந்த யாக குண்டத்தில் நம்ம வேண்டி இந்த குச்சி போடக்குள்ள எவ்வளவு புனிதமா அந்த குச்சியை போடணும்னு நினைச்சு பாருங்க. அமைதியா மௌனமா இந்த பிரார்த்தனைய மனசுல உருவேத்துக்கிட்டே குச்சி போடும் பொழுது நமக்கு அம்மா அந்த அருளை கொடுக்கறாங்க. அதுவும் இல்லாம 100 யாக குண்டம் இருக்கிறதுக்கு மேல இருக்கிறது அந்த இடத்துல அஸ்வமேத யாகம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல பெரிய பெரிய வரங்களை வாங்குறதுக்கு
அஸ்வமேத யாகம் செய்வாங்க, என்னென்னமோ யாகம் செய்வாங்க, வாங்கிதான் வரங்களை வாங்குவாங்க, அந்த அறநெறின்ற வரத்தை வாங்குவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எந்த ஒரு யாகமும் செய்யாமலேயே, எந்த ஒரு கஷ்டம் படாமலேயே அம்மா நமக்கு அழகா வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வச்சுட்டு அப்படியே விழுங்கிடுடா சரியா போயிடும் சொல்ற மாரி நமக்கு அந்த அறநெறியோட அன்போடு வேண்டி குச்சி போட்டுருங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு மகத்துவமான அருள்வாக்கு பாத்தீங்களா? தயவு செய்து இத ஒவ்வொரு நாளும் நம்ம கடைபிடிக்கணும். கடைபிடிச்சாதான் நமக்கு இந்த இந்த முக்தி நெறி அடைவதற்கு இந்த அறநெறி, இந்த அருள்வாக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. அடுத்த அருள்வாக்கு என்னன்னா, அறமளத்து தொண்டு செய்தால் அரசாலும் வாய்ப்பு உண்டு. இந்த அருள்வாக்க பார்ப்போமா? இந்த அருள்வாக்கு ஒரு சின்ன கதை பார்ப்போம். அதாவது அந்த காலத்துல விஸ்வரா என்ற ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவருக்கு ஐஸ்வரவனன் சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தான். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க எல்லாம் குருகுல வாசம் போய் கல்வி கட்டுட்ட பிறகு அவங்களும் தவம் பண்ண அனுப்புவாங்க. அதே மாதிரி இந்த அந்த ஐஸ்வரவனனை வந்து என்ன பண்ணா, கல்வி ஞானம்லாம் கட்டும்போது ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு சின்ன வயசு வந்த பிறகு அவங்க அப்பா சொன்னாரு, நீ போய் காட்டுல போய் தவம் பண்ணுனாராம். எதுக்கு பிள்ளைங்களை காட்டுல தவம் பண்ண அனுப்புறாங்களா? காட்டுல போய் தவம் பண்ணக்குள்ள அவனுங்க வந்து இறை சிந்தனையோட, கடவுள் நினைவோட, கடவுளோட ஆன்மீகத்துல ஈடுபடுவாங்க. அப்படி கடவுள் சிந்தனையோட ஆன்மீகத்துல ஈடுபடக்குள்ள அவங்களுக்கு பல வாழ்க்கைக்கு உண்டான பக்குவம் எல்லாம் கிடைக்கும். முக்கியமா அதனாலுக்காக வேண்டியே அவங்க அந்த காலத்தை தவம் பண்ண சொல்லுவாங்க. நமக்கு இந்த காலத்துல அதெல்லாம் இல்ல. அப்போ அந்த தவம் பண்ணிருக்குள்ள அந்த பையன் இறைவன் நினைச்சு தவம் பண்ணி 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 அவன் தவத்தை மெச்ச இறைவன் வந்து அவன்கிட்ட வந்தாராம். கடவுளே வந்து அவனுக்கு வரம் கொடுக்க வந்துக்கார். கடவுளே வரம் கொடுக்க வந்த பிறகு உனக்கு என்ன வேணும் மகனே சிறுவா, என்ன வேணும்னு கேட்டிருக்கார். அப்ப அந்த பையன் சொன்னானா, என்ன சொல்லியிருக்கிறான், பணிவோட வணங்கிட்டு எனக்கு வந்து எப்பொழுதுமே என்னுடைய மனசுல அறநிலையோடையும் தர்மத்திலிருந்து மீறாம அறநிலையோட அன்போட வாழ எனக்கு வரம் தாங்கன்னு சொன்னானாம். அறநிலையோட தர்ம சிந்தனையோட வாழ வரம் தாங்கன்னு கேட்டிருக்கான். அப்போ அவருக்கு அந்த அந்த கடவுளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா ஆயிப்போச்சாம். பொதுவா வரம் கேட்கறதுன்னா என்ன பண்ணுவாங்க, எனக்கு இவ்வளவு சொத்து கொடு, இவ்வளவு பணம் கொடு, இவ்வளவு செல்வம் கொடு, இவ்வளவு அரசாட்சி கொடு, இந்த லோகத்துக்கு கொடு, அந்த லோகத்துக்கு கொடு, எனக்கு பிறவியே வேணாம், அல்லது எனக்கு இறப்பே வேணாம்னு கேட்கறவங்க எல்லாம் வரத்துல இருக்கிறாங்க. என்னை யாருமே சாவடிக்க கூடாது, எனக்கு பிறவா வரம் கொடு, இப்படிலாம் கேட்கறாங்க. ஆனா இந்த சிறுவன் என்ன, அறநெறியிலையும் தர்மத்திலிருந்து வழுவாம எனக்கு தர்ம நெறிய கொடுங்கன்னு கேட்கிறானே சொல்லிட்டு அந்த கடவுளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான். சந்தோஷம் ஆயிட்டு, உனக்கு தந்த மகனே, உனக்கு நான் நீ கேட்ட வரத்தை நான் தந்துட்டேன் உனக்கு, நீ எப்பொழுதுமே உன் மனதுல அறநெறியோடையும் தர்ம சிந்தனையோடய நீ வாழ்வாயாகன்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்தி அவர் வரம் தந்துட்டு, மேலும் ரொம்ப அவருக்கு சந்தோஷம் தாங்கல. என்ன சொன்னாராம், மேற்கொண்டு நீ வந்து நவநிதியங்கள், நவநிதியங்களா நான் எல்லா செல்வத்துக்கும் தலைவன் நீதான், எப்போ மனசுல வந்து இந்த தர்ம சிந்தனையோட வாழணும் நீ நினைச்சியோ அப்பயே நீ தான் செல்வத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய தகுதி உனக்கு இருக்குது. அதனால நீ எல்லா செல்வத்துக்கும் அதிபதியா நீ தான் இருக்கணும். நவநிதியங்கள் எவ்வளோ நீ அது எவ்வளோ செல்வம் அது, அதுக்கெல்லாம் தலைவலா நீ இரு ஒண்ணு. ரெண்டாவது, அஷ்டத்துக்கு எட்டுத்துக்கு இருக்குதுல்ல, அந்த எட்டு திக்குலையும் வட திசைக்கு நீதான் தலைவனா இருந்து ஆட்சி புரியணும்னு சொன்னாராம். உலகம் முழுக்கம் எல்லா திசைகளிலும் இருக்க எல்லாருக்கிட்டையும் இருக்கிற செல்வங்கள்லாம் நல்ல வழியில பயன்படுதா என்று எல்லாரும் நீதான் கண்ட்ரோல் பண்ணிக்கின்னு வரணும். அந்த ஒரு பொறுப்பை உனக்கு கொடுக்கறேன். நீ கண்காணிக்க ஊர் ஊரா போகணும் இல்ல, அதுக்கு உனக்கு விமானம் ஒண்ணு வேணும், அதுக்கு உனக்கு ஒரு பெரிய புஷ்பக விமானமே உனக்கு பரிசா அளிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கடவுள் இவ்வளோத்தையும் அந்த பையனுக்கு கொடுத்தாராம். ஆனா அவன் கேட்டது என்ன, ஒரே ஒரு வார்த்தை, அறநெறியிலும் தர்ம நெறியிலும் வாழணுமான்னு அவன் கேட்டதுக்கு அந்த சிறுவனுக்கு கடவுள் வந்து இவ்வளோ பரிசு கொடுத்திருக்கிறார்னா, அப்ப அந்த அறநெறி தர்ம நெறி எவ்வளோ பெரிய மகத்துவமான வார்த்தை பாத்தீங்களா? இன்னைக்கு அம்மா நம்மள அதை கேட்க சொல்லி இன்னைக்கு இந்த இந்த மாரி செய்து நீங்க பிரார்த்தனை பண்ணி யாகத்துல குச்சி போடுங்கன்னு அம்மா நமக்கு எளிமையா பாமர மக்கள் கூட போறதுக்கு வழிகாட்டி இருக்கிறானாம். ஒவ்வொரு பாமர மக்களையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் முக்தி பெற வைக்கணும், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையுமே செல்வத்துல செழிப்பா வைக்கணும்ன்ற ஒரு குறிக்கோளோட மட்டும் இல்லாம நம்ம மந்திரத்தை பாத்தீங்கன்னா, ஓம் அறம் பொருள் இன்பம் வீடு அளிப்பவள் போற்றிவன் ஒரு மந்திரம், 1008 மந்திரம், 170. இந்த மந்திரத்தோட அர்த்தத்தையும் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அறம், அறம் நெறியில தர்ம நெறியில சம்பாதிச்ச பணத்தை அறம் பொருள் இன்பம் வீடு அளிப்பவள் போற்றிவோம், அறம் நெறியில சம்பாதிச்ச சம்பளத்தை
மக்களுக்கு மக்களுக்கு தான தர்மங்கள் பொருளை வந்து மத்தவங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைந்து நீ வீடு பேடு அடைவாயாக, முக்தி அடைவாயாகன்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தோட கொண்டு வந்து அம்மா முடிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த அறநெறின்ற வார்த்தை எவ்வளவு மகத்துவமான வார்த்தையை நமக்கு எவ்வளவு ஈஸியா அம்மா நம்ம கருணைக்கடல் பங்காரு அம்மா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க பாத்தீங்களா? அதனால இன்னைய வரைக்கும் நம்ம எத்தனை பேர் இதை சொல்லி யாகுலத்துல குச்சி போட்டோம் நமக்கு தெரியாது. இந்த மேல்பட்டு என்ன பண்ணணும், மத்தவங்களுக்கும் இதை எடுத்து சொல்லி கொடுக்கணும். அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம குருவுக்கு, இந்த அருள்வாக்கு தந்த குருவுக்கு, நம்மளை கரையேத்த வந்த நம்ம குருவுக்கு நன்றி கடனாக நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்யக்குள்ள குருவை நினைச்சு குரு போற்றியை படிச்சுட்டு ஒரு ஒரு மினிமம் 1 ரூபாய் குணிக்காணிக்கு நம்ம எல்லாராலையும் முடியுமா? 1 ரூபாய் நம்மளால முடிஞ்ச காணிக்கை குரு காணிக்கை எடுத்து அந்த காணிக்கையை கையில வச்சு மூலமந்திரம் சொல்லி அம்மாவுக்கு முதல் குருவுக்கு நன்றி செலுத்திட்டு இந்த காணிக்கை ஏத்துக்குங்க, இந்த காணிக்கையாக உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லி வேண்டிட்டு, அம்மா தாயே ஆதிபராசக்தி தாயே எங்க தாய் தந்தை குடும்பம் பிள்ளைகள் எல்லாருக்கும் உலக மக்கள் எல்லாருக்கும் நம்ம சேர்த்துக்கலாம், சுயநலம் இல்லாம சேர்த்துக்கிட்டு எல்லாருக்கும் அறநெறியோடும் அன்போடும் வாழ தர்ம நெறியிலிருந்து வாழ அருள்புரிவாய் தாயே சொல்லி அந்த காணிக்கை நம்ம போடுறதான் நாம குருக்கு செய்த நன்றி கடன். அதனால அனைவரும் இத மாதிரி நம்ம காணிக்கை போட்டு வழிபடுமா சக்திகளாம். குழந்தைங்க எல்லாரும் இந்த வீடியோ கேட்டு ஒவ்வொருத்தங்களும் உங்கள் வீட்டுல அம்மா கிட்ட கேளுங்க. நாம இந்த அருள்வாக்க வந்து வாயால சொல்லிட்டு குச்சி போடுறத விட ஒவ்வொரு நாளும் செயலால அந்த காணிக்கை தர்மம் தர்ம நெறி அறநெறின்றத செயல்ல செய்து காட்டணும். இப்ப நாம செய்யற அந்த சிறு காணிக்கையானது பெரிய அளவு தர்மத்தை உலகத்தை கொண்டு வரும். அப்ப அந்த தர்ம நெறியை வந்து ஒவ்வொரு நாளும் வார்த்தையால மட்டும் பிரார்த்தனை பண்ணது மட்டும் அல்லாம செயலால நம்ம செய்யக்குள்ள அது மிகப்பெரிய பலன் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஆகவே சக்திகள் அனைவரும் தயவு செய்து அம்மாவுடைய இந்த அருள்வாக்கை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்வில் கடைபிடித்து அம்மாவின் திருவடியை நம்ம அனைவரும் சென்றடைய இதையெல்லாம் பிரார்த்தனை பண்ணி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை எடுத்து சொல்லி இந்த வீடியோவை பார்க்க சொல்றது ஒரு பெரிய தொண்டு. அதனால அவங்க எல்லாருக்கும் இதை எடுத்து அன்னையின் அருளை அனைவரும் பெற்று அனைவரும் குருவர்களும் திருவர்களையும் பெற்று வாழ்க வளமுடன். ஓம் சக்தி. குருவடி சரணம். திருவடி சரணம்.